சற்று முன்னர் அனுர் அரசாங்கம் ஒரு அதிரடியான செயல்பாடை செய்துள்ளது. அது என்னவென்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இது காணப்பட்டது. பல முக்கியஸ்தர்களை கைது செய்வதற்காக அனுர் அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்து வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன் ஆஜரான ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளதுடன் தென்னிலங்கையில் மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் பதற்றத்துக்குரிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க நீண்டகால அரசியல் வரலாற்று கொண்டவர். இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராகவும் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் அமைச்சராகவும் மற்றும் அமைச்சரவை குறைந்த வயதுடைய அமைச்சரவை அமைச்சர் என பல்வேறு வகையான சாதனைகளை நிகழ்த்திய ஒரு அரசியல்வாதி. அத்துடன் ராஜதந்திர ரீதியிலும் உலக நாடுகளிலும் பெயர் பெற்றவரும் மதிப்புமிக்க ஒருவராகவும் காணப்பட்டார். அத்துடன் அவர் மீது எந்தவிதமான பணம் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் இல்லை என மிஸ்டர் கிளீன் என ஒரு புனைப்பெயரில் அழைக்கப்பட்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அவை அனைத்தையும் ஒரு நொடியில் சுக்குநூறாக்கும் வகையில் இன்றைய தினம் இந்த கைது சம்பவம் பதிவாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான பிரச்சனையே இப்பொழுது இந்த கைதுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் பல்வேறு நாடுகளுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணங்களை மேற்கொண்டார். இதன்போது அவர் அதிகளவான பரிபாலனர்களுடன் அத்துடன் அதிகளவான உறுப்பினர்களை தன்னுடன் அழைத்து செல்வதனால் அரசாங்கத்துக்கு அதிகளவான செலவுகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் அவ்வாறு அவர் அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதியை சந்தித்து அங்கு அது தொடர்பான வெளிநாட்டு சில ஒப்பந்தங்கள் இலங்கை அமெரிக்க உறவு தொடர்பான சில விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் இடையில் லண்டனுக்கு பயணம் செய்துள்ளார். லண்டனில் அவருடைய மனைவி முனைவர் பட்டம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அந்த நிகழ்வுக்கு இவர் சென்றுள்ளது என்பது தனிப்பட்ட விஜயமாக இல்லாமல் அந்த அரச விஜயத்துடன் இணைந்ததாக அரச பணம் அங்கு செலவிடப்பட்டுள்ளது. அவர்களுடன் சென்றவர்களும் அரச பணத்தில் செலவுகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பான குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டது. இதனை முன்னர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலுவலகம் மறுத்தது. தாங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இந்த விவரம், அதாவது லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முனைவர் பட்டமளிப்பு விழாவில் இவர் தன்னுடைய மனைவிக்கான பட்டத்துக்கு இவர் அரச உத்தியோகபூர்வ ரீதியான செலவை செய்து அங்கு சென்றதாக இந்த விடயம் பரப்பப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்காக இன்றைய தினம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு காலைய தினம் முன்னிலையாகினார் வாக்குமூலம் அளிப்பதற்காக. இந்த நிலையில் அவருடைய பதவி காலத்தில் அமெரிக்காவுக்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் பயணம் மேற்கொண்ட இந்த விடயம் தொடர்பில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது அரசு நிதியில் இருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளது. 16.9 மில்லியன் ரூபாய் இதற்கான செலவு காட்டப்பட்டுள்ளது. இதனை போலீசார் ஆதாரங்களுடன் நிரூபித்து அந்த விசாரணைக்காக இன்றைய தினம் அழைக்கப்படுகிறார். விசாரணையின் ஒரு பகுதியாக ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்க நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் 4 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற சாண்ட்ரோ பெரேரா ஆகியோரிடமும் விசாரணைகளை நிதி குற்ற புலனாய்வு மேற்கொண்டு இந்த விடயங்களை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் இன்றைய தினம் காலை ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்ட அவர் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த குற்றச்சாட்டுதல்களுக்கு அவருடைய விளக்கம் போதாது என்பதன் அடிப்படையில் அவர்களிடம் போதிய சாட்சியங்கள் இருப்பதாகவும், அதாவது அவர் அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு பயணித்து லண்டன் ஹவார்ட் பல்கலைக்கழக முனைவர் பட்டத்துக்கு தனிப்பட்ட அந்த நிகழ்வானது தனிப்பட்ட நிகழ்வாக இருந்த போதிலும் அவர் அரச நிதியை அதற்கு பயன்படுத்தி மொத்தம் 16.9 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அதற்கு காரணமாக தற்போது அவர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய காவலில் தற்போது எடுக்கப்பட்டுள்ளார்.
மிஸ்டர் கிளீன் என அழைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கைது அவருடைய அரசியல் வாழ்வில் மிக பெறுகின்ற ஒரு கரும்புள்ளியாக மாறப்போகிறது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் அறகலைய போராட்டத்திலும் இது தொடர்பான கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன் பின்னரும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. எனினும் நாடு பங்குரோத்து நிலையில் வீழ்ந்திருந்த போது ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளே ஓரளவு நாட்டுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். அத்துடன் நீண்ட அரசியல் வரலாறு கொண்ட இலங்கை அரசியலில் மூத்த தலைவராகவும் உலக புகழ்பெற்ற ஒரு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த கைது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.